இதற்கும் கல்லூரி காலங்கள் தான் காரணமாக இருந்தது. தோழர் ஆணைமுத்து அவர்களை சொல்லுவதென்றால் ஒரு நாள் முழுவதும் அவருடைய பண்பு நலன்களை அவருடைய செயல்பாடுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவருடைய இயக்கம் சார்ந்துதான் நாங்கள் இயங்கினோம். நான் பிறப்பதற்கு முன்னே மார்க்சிய அன்றைய பெரியார் சமூக உரிமை கழகம் தொடங்கப்பட்டு விட்டது. அதில் 8/8/1976 சீர்காழியில் தான் முதலில் மார்க்சிய அதாவது பெரியார் சமூக உரிமை கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தப்பட்டது. அது 19/2/1977 அன்றே இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு வேண்டும் என்கின்றது துலாம்பாரமாக நமக்கு தோழர் ஆணைமுத்து அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதற்கு பிறகு அது தன்னுடைய பெயரை மார்க்சிய பெரியார் பொதுவுடைமை கட்சி என்கின்ற பெயரை 88 மாற்றிக்கொண்டாலும் 77 என்ன எங்களுடைய மூல முழக்கமாக இந்தியாவில் மார்க்சிய பெரியாரிய நெறியில் சம உரிமை உடைய சம தர்மங்கள் உடைய கூட்டாட்சிகளை இந்த கூட்டாட்சிகளை ஒருங்கிணைந்து இந்தியாவை ஒரு உண்மையான கூட்டாட்சியாக உருவாக்குவோம் என்பதுதான் அன்றைய முழக்கமாக இருந்தது. தோழர் ஆணைமுத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 21 முதல் தொடர்ந்து இந்த சமூகத்தின் பணிகளுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார். அன்றைய காலகட்டத்தில் அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அதன் விளைவாக எங்களுடைய சொந்த ஊருக்கு அவர் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, பல செய்திகள் அவரோடு எங்களுடைய குடும்பத்திற்கு நெருக்கம் ஏற்பட்டதுக்கு காரணம் எனக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு அவரோடு இணைந்து செய்வதற்கு பிற்காலத்தில் தான் வாய்ப்பு ஏற்பட்டது என்பது எனக்கு ஏற்பட்ட ஒரு இடையூறாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அதற்கு முன்னே அது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருந்தால் நான் சில நிகழ்ச்சி அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவர் கரத்தை நாம் வலுப்படுத்தி இருந்தால் மேலும் மேலும் அவர் பல செயல்களை செய்திருப்பார். ஏனென்றால் அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிதும் அரிது. நாம் வரலாற்றில் பல பேரை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களை நாம் கண்முன்னே இயக்கிய தொடர் ஆணைமுத்து அவர்கள். அவர்தான் ஒரு செய்தி 1952 தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர்கள் அவரும் ஒருவர். அவர்கள் தான் தமிழ்நாட்டில் 19 எம்எல்ஏக்களும் 4 எம்பிக்கள். இன்னைக்கு ஒரு எம்பி வர்றது இவ்வளோ இதாக இருக்கும்போது அன்னைக்கு 19 எம்எல்ஏக்களும் 4 எம்பிக்களும் வருவதற்கான ஏற்படுத்தப்பட்ட அமைப்பை உருவாக்கியவர் அவர்தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற உதயசூரியன் சின்னம் அன்று இவருடைய சின்ன மாமனாரான ஏஜி கோவிந்தசாமி அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டதின் காரணமாக அதற்கு முழுக்க தேர்தல் செய்தவர் தோழர் ஆணைமுத்து. இதெல்லாம் ஒரு வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட ஆணைமுத்து இதற்கு தேர்தல் வேண்டாம், தேர்தலை புறக்கணித்து விட்டு முழுக்க இந்த இயக்கம் இது சமூக இயக்கம் இல்லை, அரசியல் இயக்கம். எங்களுடைய நோக்கம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடி. இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஏதோ சில வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் தோழர் அன்றைய திராவிட லெனின் என்று அழைக்கப்படுகின்ற TM நாயரையும் அம்பேத்கரையும் அவர்களையும் முன்னுதாரணம் கொண்டுதான் இந்திய அளவில் தோழர் ஆணைமுத்து நான் எப்படி இடஒதுக்கீட்டில் இவ்வளவு தூரம் சென்று செய்தேன் என்றால் எனக்கு இந்த 2 ஆளுமைகள் கொடுத்த துணிச்சல் தான் காரணம் என்று தன்னுடைய இதில் பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்று ஏதோ கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஈழம் தொடர்பாக. தோழர் பிரபாகரனை அவர்கள் ஐயா ஆணைமுத்து அவர்கள் சந்தித்தார். அது தொடர்பாக எங்கேயும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நான் பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன். மறைந்த நம்மளுடைய தமிழ்ச்செல்வன் அவர்கள் சந்தித்தேன். அவர் மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை மிக்கவர் என்று அவர்தான் பதிவு செய்தார். அது மட்டுமல்லாமல் அவரிடம் தான் கேட்டார், நீங்கள் பிரபாகரன் அவரிடம் தான் கேட்டார்,
இவ்வளவு நாள் உங்களுடைய ஆண்டன் பாலசிங்கம் லண்டனில் இருக்கின்றார். எவ்வளவு பேரை நீங்கள் வென்றெடுத்து லண்டன் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பீர்கள். ஏனென்றால் நமக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு சந்திரன் சிங்களவர்களுக்கு கொடுத்து சென்றால் ஆங்கிலேயர்கள் தான். அவர்களுக்கு தான் நீங்கள் முறையிட்டிருக்க வேண்டும். அவர்களிடம் இந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தால் நமக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அழுத்தமான இதை அவர் தெரிவித்தார். ஏராளமான செய்திகள் இருக்க ஒரே ஒரு செய்தி, இந்தியாவில் இன்று பாசிசம் வேடன் போட்டு ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் முதலாளியம் ஒரு சிக்கண்டு சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுதலை வேண்டாம். இங்கே ஒரு தேசிய விடுதலை உள்ள அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்தியா முழுவதும் இதை கொண்டு செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதில் பெரும் பங்கு உண்டு. அவர்கள் இந்தியாவில் ஒரு 3 துறைகள், பாதுகாப்பு, வெளியுறவு, நாணய அச்சடிப்பு, இந்த துறைகள் மட்டுமே இந்திய ஒன்றியத்தில் இருக்கும். மற்ற அனைத்தும் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அது இப்படிப்பட்ட ஒரு வெகுமக்கள் அமைப்பாக இருக்கின்ற இப்படிப்பட்ட அமைப்புகளிடம் அதை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்து இதை இந்தியா முழுவதும் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் உள்ள தேசிய இனங்களை நாட்டம் கொண்ட இந்த உரிமைகளை கேட்கின்ற அமைப்புகளிடம் சென்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று நேற்று எழுந்த கோரிக்கைகளை 1858 இந்த கோரிக்கை வந்தது. 90 ஆண்டுகள் இந்த கோரிக்கையை தான் பல அமைப்புகள் வலியுறுத்தின. ஆனால் 1947 பாகிஸ்தான் பிரிந்ததன் விளைவாக நம்மை எல்லாம் அச்சுறுத்தி இப்படி இருந்தால் எல்லா மாநிலங்களும் பிரிந்து போய்விடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அன்றைய இருந்த தலைவர்கள் இந்திய ஒன்றியத்துக்கு வலிமை சேர்த்தார்கள். அது இன்று நம்முடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகின்றது. யூஜிசி போன்ற வரைவு திட்டங்கள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் நம்மளுடைய மாணவர்கள் எதிர்காலம் மிக 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 கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. ஆகவே இவற்றை எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற